நண்பர்களே, ஒரு குட்டி கதை. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் முன்னேற்றம் கிடையாது, சந்தோஷமே இல்லை. ஒரே பிரச்சனை 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 மேலே பிரச்சனை. அவன் நேர ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கோயில் இருக்காங்க, சிலையை பார்த்து கேட்குறான், ஆமாம் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை ஏமா கொடுத்த? எல்லாத்தையும் போல் என்ன நல்லாக்கி வைக்கலாம்ல? நானும் ஓடி ஓடி பார்க்குறேன், பிரச்சனை ஒரே பிரச்சனை, வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி கேடு, இது வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு தோணுது அப்படின்னு ஒரு கத்துனான், கதர்னான். ஆனால் அந்த இதை சாமி சிலை எதுவுமே கிருங்கலை. மாற மாற கத்துறான், அந்த சிலையை பார்த்து திட்டுறான், ஏசுறான். அந்த சிலை அது பாட்டுக்கே இருக்குது. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தான், இவனுக்கு எந்த பதிலும் அந்த சில சாமிக்கிட்டேருந்து வரல. கொஞ்ச நேரம் கழித்து அவனை யோசிக்கிறான், அந்த சாமி சிலையை பார்த்து எனக்கு ஒரு ஞானோதயம் வருகிறது. நம்ம இவ்வளோ தூரம் கத்துறம ஒரு அசைவு இல்லாமல் கல் சிலையாக இருக்கிறியே, நீ என்ன கல்லா கல்லா, இப்படி நம்ம தெய்வம் கல்லா அப்படின்னு கேள்வி வருது. அந்த கேள்வி வைக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விடையும் வருது. அந்த தெய்வம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் கல்லாக இருப்பதினால்தான் நான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் இருந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில். இதுபோல் நீ உன் மனதை கல்லாக்கிக்கொள், உன் வாழ்வு சிறக்கும், நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆமாம், சரி, நீ நீண்ட காலம் வாழலாமா, சந்தோஷமாக வாழுமே, பக்கத்து வீட்டுக்காரன் பாரு என்னென்னலாம் செய்து என்ன அந்த வைபோகமாக இருக்கான், அவன் இப்படி போகிறான், ஏன் இப்படி இருக்கான், நாம் இப்படி இருக்கேன், எனக்கு தானே பிரச்சனை, இதை தீர்த்து வைக்கணும்ல அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு தான் அந்த தெய்வம் அவன் என்ன உணர்த்திச்சு தெரியுமா? என்னை பார், நான் கல், அந்த மரத்தை பார், அது அசைகிறது, நான் அசைய முடியவில்லை. அந்த காற்றை பார், அது வீசுகிறது, ஆனால் என்னால் வீச முடியாது. அந்த நெருப்பை பார், அது எரிகிறது, ஆனால் என்னால் எரிய முடியாது. அந்த நீரை பார், அது ஓடுகிறது, ஆனால் என்னால் ஓட முடியாது. எனவே யார் யார் என்ன படைப்பு அம்சமோ அந்த படைப்பு மூலம்தான் இயங்க முடியும். நான் கல்லாக தான் இருக்க முடியும், காற்று காற்றாக தான் இருக்க முடியும். காற்று கல்லாக மாறாது, மரம் கல்லாக மாறாது, நெருப்பு கல்லாக மாறாது, நீர் கல்லாக மாறாது. எதுவுமே